Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஈரல் கறி எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். ஈரல் கறி உங்களுக்கு தெரியும், மாட்டு ஈரல் கறி. இது மிச்சம் நல்ல சாப்பாடு. நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. ஆனால் நான் செய்கிற சிஸ்டம் எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் செய்வோம் வாங்க. இந்த கறி செய்கிறதுக்கு as யூஷுவலான திங்ஸ் தான் தேவை. ஸோ நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுவோமா. இப்போ இதுக்கு நான் ஈரல் லிவர் 250 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேம் ரேஷியோவில் போட்டு அரைச்சி 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இன்னும் சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் கொஞ்சம் போல், மற்றது பட்டை, மற்றது 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், மற்றது வெந்தயம் கட்டாயம் வேணும். மற்றது இதெல்லாம் சேம் இன்க்ரீடியன்ஸ். இது டொமாட்டோ ஹாஃப், க்ரீன் சில்லி 2, பிக் ஆனியன் 2, கரி லீவ்ஸ். இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் இந்த கடாய்க்கு நாங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் ஹாஃப் இதுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கரி லீவ்ஸையும் ரம்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு நான் எடுத்து வச்ச பட்டையும் இதுக்கு போட்டுக்கிறேன். இப்போ மீதம் வைக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நான் இதுக்கு பச்சையாகவே போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக பச்சை வாடை போடுறதுக்கு பொரிஞ்சா ஓகே. இப்போ இது பொரிஞ்சது போதும். இப்போ இதுக்கு நான் வெந்தயத்தை போட்டேன். அடுத்தது சில்லி பவுடரையும் இந்த எண்ணெய்க்கு தான் நான் போடுறேன். இப்போ இதுக்கு கட் பண்ணி வச்சுக்கிற டொமாட்டோவையும் க்ரீன் சில்லியும் போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் வதங்கணும். இப்போ வதங்கினது போதும். இப்போ இந்த லிவரை நான் இதில் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி நாங்கள் வச்சிக்கிறோம் இல்லையா இந்த பவுடர் எல்லாம், மஞ்சத்தூள், சீரகத்தூள், இதுவெல்லாம் கியூமின் சீட், இது எல்லாத்தையும் இதில் நாங்கள் போட்டு இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி இது வேவுறதுக்கு கொஞ்சம் வாட்டர் ஊற்றணும். நாங்கள் எப்படி ஒரு ஹாஃப் கப் மட்டுக்கு வாட்டர் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். நல்லா போதும். ஹாஃப் கப் மட்டும் ஆட் பண்ணால் நல்லா போதும். ஆனால் வாட்டர் கட்டாயம் ஆட் பண்ணணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் சும்மா பச்சையோடு போட்டதுக்கு ரீசன் இதில் உள்ள அந்த கவிச்சி வாடையெல்லாம் வராது. அடுத்தது இது கொலஸ்ட்ரால், ஹை கொலஸ்ட்ரால் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு குக் பண்ணினா நல்லா மிச்சம் நல்லா எங்களோட ஹெல்த்துக்கு நல்லா மைக்கு தான் நான் மிச்சம் போட்டேன். ஆனால் நான் இன்னும் ஆனியன் போடலை. ஆனியன் நான் லாஸ்ட்டுக்கு தான் ஆட் பண்ணுவேன். இப்போ இது நாங்கள் மூடி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டுக்கு இதை குக் ஆகிறதுக்கு வைப்போம். இப்போ இது கொஞ்சம் குக் ஆகி கொண்டு வரக்குள்ள தான் இதுக்கு உப்பு சேர்க்கணும். இல்லாட்டி உப்பு பார்த்தாலும் விளங்காது ஒரு மாதிரியும். ஸோ அதனால் கொஞ்சம் குக் ஆகி கொண்டு வரக்குள்ள தான் நான் எப்படியுமே இதுக்கு உப்பு சேர்ப்பேன். இப்போ நாங்கள் பார்ப்போம் உப்பு எப்படி இருக்குண்டு. இப்போ ஓகே. இப்போ இது இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் ஆகிறதுக்கு நான் வைப்பேன். இப்போ இந்த குக் ஆகிக்கிற பதம் போதும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் போலக்கு, இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ நாங்கள் இதுக்கு ஆனியனை ஆட் பண்ணிக்கிறோம்.
ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இந்த ஆனியன் வதங்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டா அதுக்கப்புறம் என்னோட கறி ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ எங்களோட லிவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கிக்கிட்டு இப்போ கறி பழக்கம் நல்ல டேஸ்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நாங்கள் சர்வ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த லிவர் கறி ரெடி ஆகிடுச்சு. இது ஃபுல் ஆஃப் ஹை கொலஸ்ட்ரால். ஸோ கொலஸ்ட்ரால் இருக்கிறாக்கள் இந்த கறியை அவாய்ட் பண்ணினா பரவாயில்லை. ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் மிச்சம் நல்ல, இந்த ப்ரெக்னென்சி உள்ளவங்களுக்கும் மிச்சம் நல்ல, அப்படி ஆட்கள் நல்லாவே சாப்பிடணும். இந்த கறி பிடிச்சிருந்துச்சின்னா என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.